ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 வாரங்களுக்கு பிறகு மறுபடியும் இன்று உங்களோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ள தேவன் எனக்கும் அளித்த கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சென்ற இடங்களெல்லாம் தேவ கிருபை கூட இருந்தது. நடக்கிறவனுடைய நடையில் நடக்கிறவனாலே ஆகிறது அல்ல, அதை நடத்துகிறவராலே ஆகிறது என்ற பிரகாரம் ஒரு நாளும் கர்த்தர் நடத்தி அன்றன்றைக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் கட்டளையிட்டு உங்கள் மத்தியில் வந்து மறுபடியும் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள கிருபை செய்தார். நன்றி. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. எல்லாருடைய ஜெபத்தின் மூலமாகவும் இந்த ஊழியம் தழைத்தோங்கி வளைந்தோங்கி பெருகி கொண்டே போகிறது. அதற்காக இறைவனுக்கு நன்றி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்று ஆண்டவர் என்ன விரும்புகின்றார், அவர் என்ன நம்முடைய சீடத்தில் சொன்னார் என்பதை நாம் உணர வேண்டும். இன்று விசேஷமான ஆராதனைகள், விசேஷமான பிரசங்கங்கள் நிறைய புது புது வகையில் இறக்குமதி ஆகிக்கொண்டே இருக்கின்றது. ஆனால் மக்களுடைய உள்ளம், உண்மையான மக்களுடைய உள்ளம் தேவனை, தெய்வீகத்தை, தேவ மனிதர்களை, தேவனுடைய ஐக்கியத்தை தேடுகிறார்கள். அது எங்கே இருக்கிறது என்று தேடுகிறார்கள். கொஞ்ச நாள் அவர்களோடு சேருகிறார்கள், அப்புறம் அவர்களை பின்பற்றி போகிற அவர்களுடைய நிலையை பார்த்துவிட்டு ஒதுங்குகின்றார்கள். தேவ பயம் தேசத்தில் மிகவும் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது. சுவாமி சொன்னார், நான் தேவன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி. இப்போ ஆண்டவர் மாம்சத்தில் இல்லை. ஆண்டவர் மாம்சத்தில் இருந்தார். அவரிலிருந்து அநேக அற்புதங்கள், புதுமைகள் எல்லாம் வெளிப்பட்டது. அவரிலிருந்து தெய்வீகம் வெளிப்பட்டது. அவர் அந்த பொறுப்பை நம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து விட்டு போய்விட்டார். கொடுத்தார். யோவான் 17 நீங்கள் பிடித்திருக்கிறதான அடிக்கடி அது பிதாவினிடத்தில் குமாரன் மன்றாடுகிற மன்றாட்டு ஜெபம் எழுதிய ஒரு அதிகாரம். தேவனுக்கு மகிமை. அதில் ஒன்று, பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுக்கிறேன். நான் உம்மிடத்தில் வரப்போகிறேன். உம்முடைய சுத்தம் நிறைவேற்றிவிட்டு உம்மண்டை நான் வருகின்றேன். ஆனபடியினால் என்னுடைய ஸ்தானத்தில் எனக்கு பதிலாக உம்மை உலகுக்கு காண்பிக்க உம்முடைய சுத்தம் செய்ய நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த மகிமையை யோவான் 20:23 அதாவது சீடர்களுக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். பிதா அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். தேவனுக்கு மகிமை. பிதா குமாரனை எதுக்கு அனுப்பினார்? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க, மனுமக்களுடைய பாவங்களை மன்னிக்க. தேவனுக்கு மகிமை. குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் காணுகின்றோம். அந்த திருப்பணியை செய்வதற்காக இன்று தேவன் தம்முடைய மனிதர்களை ஆயத்தப்படுத்துகின்றார். அவர்களில் தான் இயேசுவை காண வேண்டும். இயேசுவின் வழியை அவர்கள் மூலமாகத்தான் காண வேண்டும். அவர்களிலிருந்துதான் தெய்வீகம், தேவ ரகசியம், புதை பொருள்கள், தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற மறைவானவைகள் வெளிப்பட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். தேவனுக்கு மகிமை. ஏதோ பைபிளை படித்தேன் சொன்னேன். அதாவது அன்று தேவ மனிதர்கள் சொல்வார்கள், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறதாவது என்று. தேவனுக்கு மகிமை. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறதா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு கூட இருக்கவும், தாம் அனுப்புகிற இடத்திற்கு செல்லவும், தாம் சொன்ன வார்த்தைகளை எடுத்துரைக்கவும், தம்முடைய கிரியையை காண்பிக்கவும், அதாவது தெய்வம் என்றால் எப்படி இருப்பார் என்பதை உலகிற்கு காண்பிக்கும்படியாக ஆண்டவராகிய தேவன் 12 பேரை தெரிந்து கொண்டார்.
என்று எழுதியிருக்கிறது. இதனுடைய மெய்ப்பொருள் உலகத்தில் பல பகுதியிலும் இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவைகளை இந்த நாட்களில் உலகத்தில் அநேக தேவ மனிதர்கள் கேள்விப்படும் போது அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் அப்படிப்பட்டவர்கள் யார் இருக்கிறார்கள் உலகத்தில்? நம்முடைய பாவத்தை, நம்முடைய குறைகளை கேட்கக்கூடிய அளவுக்கு அல்ல நம்பி சொல்லக்கூடிய அளவுக்கு யார் இருக்கிறார்கள் சொல்லுங்க. நாங்கள் நிறைய பழகுகிறோம், காண முடியவில்லையே என்று சொல்கின்றார்கள். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காலத்தில் தேவனுடைய அப்போஸ்தலர்கள், தேவனுடைய மனிதன் என்ன சொன்னார்? என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் என்றால் வெறும் மனிதனை அல்ல. என்ன என்றால் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல, நான் கிறிஸ்துவை போல, கிறிஸ்து செய்தது போல நான் செய்கிறேன் அல்லவா, நடக்கிறேன் அல்லவா, ஜீவிக்கிறேன் அல்லவா. அதுபடினால நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றினால் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட அந்த நிச்சயத்தை அடைவீர்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே ஒரு மனிதனை நாம் பார்க்கின்றோம். அவர் அதாவது சூனேம் என்ற ஊருக்கு செல்லுகிறவர், வேறு எலிசா. தேவனுக்கு மகிமை. அங்கே சூனேம் ஊராள் என்ற ஒரு தேவபக்தி உள்ள ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு பெண் இருந்தார். அவளது ஆலயத்துக்கு சென்றிருந்தார். தேவனுக்கு மகிமை. ஆலய ஆராதனை முடிந்ததும் அந்த தேவனுடைய மனிதனை தன்னுடைய வீட்டிற்கு சாப்பிட வரும்படி கேட்டுக்கொண்டார். அவரும் தேவ மனிதன், கூப்பிடுகிறது யாருன்னு அவருக்கு தெரியும். எல்லாரையும் அவர் பின்பற்ற மாட்டார், எல்லா வீட்டிற்கும் போக மாட்டார், எல்லா வீட்டிலும் அவர் சாப்பிட மாட்டார். தேவனுக்கு மகிமை. அவர் தேவ தரிசனமுடைய, தேவ சுத்தம், மனிதர்களை பற்றி அறிகிற அறிவுடையவர். ஆனபடினால அந்த சூனேம் ஊரால் அந்த பெண் ஒரு பரிசுத்த ஸ்திரீ என்று கண்டு அங்கே சென்றார். அங்கே சென்று அந்த வீட்டில் ஆகாரம் புசித்தார். ஆகாரம் புசித்த பிறகு அந்த அம்மா சொன்னாங்க, நீ இந்த பகுதிக்கு வரும்போதெல்லாம் நம்முடைய வீட்டில் வந்து சாப்பிட்டு போங்க என்று சொன்னார். அப்படி அவர் செய்தார். அந்த வீட்டுக்கு போவார், ஆராதனை முடித்து விட்டு, அது ஒரு தகுதியுள்ள பெண், வசதியாக இருக்கிறார்கள் என்றல்ல, தேவனுடைய பிள்ளை. ஆனபடினால அந்த வீட்டிற்கு அவர் நம்பி அடிக்கடி போவார். போய்கொண்டிருந்தார். அந்த வீட்டில் உள்ள பெண் அவரை செக்கப் பண்ணினார். இவர் தேவனுடைய மனுஷன் தானா? இவர் எப்படி? இவருடைய காரியம் என்ன? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கிறோம் புதிய எருசலேம் மக்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எல்லாரும் நம்மளை கேள்விப்பட்ட உடனே நம்பிடுவாங்க. என்ன அப்படி கிடையாது. நம்மளை முன்னாலே விட்டு பின்னாலே பார்ப்பார்கள். எப்படி இருக்கிறாங்க, இவங்க சொல்கிறபடி இருக்கிறாங்களா, இவங்களுடைய ஜீவன் தான் என்ன என்று பின்னால் இருந்து கவனிப்பாங்க. கவனித்துத்தான் நாம் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு வார்த்தை சொல்ல நிறைய இருக்கிறாங்க. அதாவது ஒரு கவிஞன் சொன்னார், பேச்சு வீண், பிரசங்கம் விருதா, சாதனையே மேல். பேச்சு பிரசங்கம் நல்லா படிச்சுட்டு ரொம்ப பேசலாம், அழகா பேசலாம். இன்னைக்கு அரசியல்வாதிகள் மேடையில் விட்டால் பைபிளை பிச்சை எடுத்துருவாங்க, அப்படி பேசுவாங்க. அதல்ல, ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற காரியம் என்ன? இந்த பெண் செக்கப் பண்ணி பார்த்து விட்டு ஒரு நாள் தன்னுடைய கணவனை கூப்பிட்டு சொன்னால், நம்முடைய வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற இந்த தேவனுடைய மனிதன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன். இதுதான் வேணும். இந்த சாட்சியுடையவர்களாக இருக்கிறவர்களை உலகம் தேடுகின்றது. ஆண்களையும் தேடுகிறது, பெண்களையும் தேடுகின்றது. புதிய எருசலேம் என்று நாம் சொல்வது மட்டுமல்ல, சொன்னால் போதாது, அதல்ல. அதாவது நம்மை அவர்கள் பார்க்கும்போது தேவ சாட்சி, தேவ சாயல் நம்மில் இருக்கணும் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்டவர்களை இன்று மனிதர்கள் தேடுகிறார்கள், பக்தி உள்ளவர்கள் தேடுகிறார்கள். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
இந்த சத்திய வேதத்தில் சொல்லி இருக்கிற பிரகாரம் நடக்கிறவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடுகிறார்கள். உங்களை என்னை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார்? அதற்காகத்தான். அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த வார்த்தையை வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிப்போம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர். அவளுக்கு பேர் இருக்கும், ஆனால் சூனமியாள் என்று அவளை பற்றி சொல்லி இருக்கிறது. அப்படினால இந்த வீட்டுக்கு வர்றவர்களுக்கு பெண்கள் தானே சாப்பாடெல்லாம் பரிமாறுவாங்க, அவங்க தானே அதிகமாக மூவ் பண்ணுவாங்க. அப்படினால பார்த்துக்கிட்டு என்ன சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிற இந்த தேவ மனிதன் இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நான் அதாவது இவரை இத்தனை நாட்களும் பார்த்து கொண்டே இருந்த போது இவரில் நான் கண்ட காரியம் என்ன என்றால், இவர் தேவனுடைய மனிதன் என்று தெரியும். தேவசனத்தை சொல்லுகிறவர்கள் எல்லாம் தேவனுடைய மனிதர்கள் தான். பரிசுத்தாய் பெற்றவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். பிள்ளைகள் என்ற நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் ஆக்கப்பட்டிருந்தாலும் அவர்களில் இந்த தெய்வீகம் என்பது பரிசுத்த ஜீவியம் அது இருக்கிறதா? இவர் சொல்லுகிறாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாரு. இவர் எப்படி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருகிறாரு, இவர் எப்படி என்று அம்மா பார்த்துவிட்டு ஒரு நாள் கணவனை கூப்பிட்டு, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து போகிறார் அல்லவா ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் நான் பரிசுத்தவான் என்று காணுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு விட வேண்டிய பேர் என்ன? பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி என்று யார் சொல்லணும்? நாம் அல்ல, நம்மை பார்க்கிறவர்கள் சொல்லணும், நம்மை அறியாதவர்கள் சொல்லணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அறியணும். அதைத்தான் இன்று உலகம் தேடுகிறது. சபை அதற்காகத்தான் கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். அதற்காகத்தான் இந்த உன்னதமான சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு கிடைக்காத அரும்பெரும் சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இருக்கிற டாக்டர்கள் எல்லாம் அதாவது மனிதனுடைய சரீரத்துக்கு அதாவது உகந்த சிகிச்சை பண்ணுகிறவர்கள் அல்ல. அவர்கள் எந்த பாகத்துக்குரிய கோர்ஸ் படித்திருக்கிறார்களோ அதை மட்டும்தான் செய்வார்கள். அப்படி படித்தது அவர்கள் இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல்கள் இருக்கிறதா அந்தந்த செக்ஷனுக்கு அனுப்புவாங்க. தலைவலிக்கா இந்த இத்தனை நம்பர் இருப்பாங்க, உங்களுக்கு இப்படி இருக்கா இங்கே போங்க, அவங்க தான் அங்கே அதை படித்தவங்க அங்கே இருப்பாங்க. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார் ராஜாவின் இடத்துல. என்ன சொன்னார்? ராஜாவே அகிரிப்பாவே, என்னை சந்தித்தவர் எந்த ஒழித்துக்கு என்னை அனுப்பினார் என்றால், நீ போய் மனிதனுடைய கண்களை திறக்கும்படியாக உன்னை அனுப்புகிறார். அந்த ஊழியம், எல்லா ஊழியமும் ஒரே ஊழியம் அல்ல. அப்படினால நீ போய் அவர்களுடைய கண்களை திறக்கணும். கண் திறக்காம வேற உறுப்புகள் எப்படி இருந்தும் பிரயோஜனம் இல்லைல்ல. இதுதான் உன்னதமான ஊழியம். அப்படின்னா அவருடைய கண்களை திறக்கும்படி நீ வா, நீ போ, உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ராஜாவே அந்த ஊழியத்தை நான் செய்கிறேன் என்று அவர் சொன்னார். புதிய எருசலேமுக்குள் இருக்கிறவர்கள் எல்லாரும் சபை பற்றி தெரிந்தவர்கள் அல்ல என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். எலிசாவோடு ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பெயர் கேயாசி. இந்த எலிசா தேவ தரிசனம் உடையவர். அடுத்த நாட்டில் என்ன சிந்திக்கிறாங்கள ராஜா என்கிறதை இங்கிருந்து அவர் ஞான திருஷ்டியில் பார்க்கிறவர். ஆனபடினால அவன் இந்த நாட்டை இஸ்ரவேல் நாட்டை படையெடுத்து வரப்போகிறார். அவன் ரகசிய அறையிலே அதுக்குரிய உண்மையான பக்தர்களை வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவான். அது இங்கே இந்த ராஜாவுக்கு உடனே தேவ தரிசனம் உண்டாயிரும். அவர் இங்கே ராஜாவுக்கு சொல்லி இன்ன இடத்துல படைகளை கொண்டு இறக்க போகிறான், கவனமாயிரும். இன்னிடத்தில் அவன் வருகிறான், இன்னிடத்தில் பாளையம் இறங்க போகிறான், கவனமாயிரும் என்று சொல்லுவான். இதை அவன் அறிந்த போது நாம் எங்கே படைகளை கொண்டு போனாலும் அவன் அங்கேயெல்லாம் வைத்திருக்கிறான் படைகளை. ஆனப்படினால் இது என்ன
இங்கே நமக்குள்ளே ஏதோ ஒரு ஒத்தன் இருக்கிறான். இங்கே நடக்கிறதை வெளியே சொல்வதற்குரிய ஒத்தன் ஒருவன் இங்கே இருக்கிறான். அப்படினால் தானே நாம் இங்கே பேசுகிறது. அங்கே உள்ள ராஜா உஜாராகி தடுத்து போடுறானே என்று சொன்னபோது ஒருவன் சொன்னான், அப்படி இல்லை ஆண்டவனே, அப்படி இல்லை, அங்கே ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். ஒரு தேவ மனிதன் அங்கே இருக்கிறான். அவன் இங்கே அறை வீட்டுக்குள்ளே பள்ளி அறையில் பேசுகிறதையும் அறிவான். அவன் தான் அங்கே ராஜாவுக்கு ஒத்து சொல்லுகிறான். அவரை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று படைகள் எல்லாம், பெரிய 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 படைகள், வீரர்கள் எல்லாம் அனுப்பினான். அது எலிசா ஒரு வயசான மனுஷன், அவர் ஒரு குகையில் இருக்கிறார். அந்த மலையை சுற்றில படைகளெல்லாம் வந்து இறங்கிச்சு. வேலைக்காரன் இவ்வளவு கிருபை பெற்ற தேவ மனிதனோடு தான் இருக்கிறான். அவன் காலையில் இறங்கி வெளியே கிடைக்க போறதுக்கு வெளியே இறங்கி போனான். அங்கு படைகளை பார்த்தான். என்ன என்ற போது தேவனுடைய மனுஷன் பிடித்து கொண்டு போவதற்காக படைகள் வந்திருக்கிறது. அலறிக்கொண்டு ஓடி வருகிறான். தேவனுடைய மனுஷனே, நம்மை பிடித்து கொண்டு போக ராஜா, அதாவது ராஜா படைகளை அனுப்பியிருக்கிறான். என்ன செய்வது? நாம் என்ன செய்ய? அவர் சிரித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன நினைப்பார்? வயதான காலத்தில் ஏதோ கோளாறாயிட்டு ஒளிச்சிட்டே இருக்கிறார். சொன்னதுக்கெல்லாம் சிரிக்கிறார். அவருக்கு தெரியும், நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன, என்னை ஆட்கொண்டிருக்கின்றவர் யார் என்கிறதை அவர் அறிவார். அவர் சொன்னார், அவர்களோடு இருக்கிறார்கள், நம்மோடு கூட இருக்கிறது அதிகம். பார்க்கலாம், ஒன்றுமில்லை, வெறும் மலங்காடு, ஒன்றுமில்லை, படைகள் வந்து நிற்கிறது பிடிப்பதற்காக. கவனியுங்கள். சொன்னார், ஆண்டவரே, நீர் இறக்கி வைத்திருக்கிற பாதுகாப்பை இவன் காணும்படியாக கண்களை திறந்து, இவருடைய கண்ணை திறந்து விட்டார். இவர் வேண்டிக் கொண்ட உடனே அவருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். என்ன சொல்லுகிறான்? ஐயோ ஆண்டவனே, அவர்களோடு இருக்கிறார்கள், நம்மோடு அதிகம். அவர்களுக்கு மாம்ச குதிரை, மாம்ச வீரர் நம்மோடு கூட இருக்கிறது. அக்கிரமமான குதிரைகள், வீரர்கள் கண்டுகொண்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் வந்திருக்கிற இடம் எது, எங்கே வந்திருக்கின்றோம் என்கிற நம்முடைய கண்களை காணுகின்றதா? காண வேண்டும். இன்று நமக்கு தருகின்ற ஆலோசனை என்ன என்றால், நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் பரிசுத்தர் என்று நம்மிலே காணணும், ஒவ்வொருவரிலே காணணும். பழைய மனித நாற்றங்கள் நம்முடைய சரீரத்தில் இருக்கவே கூடாது. துர்நாற்றம், பழைய மனிதனுக்குரிய நாற்றம் நம்மிலே இருக்கக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அவள் தன்னுடைய புருஷனிடத்தில் சொன்னால், புருஷனிடத்தில் மறுபடியும் என்ன சொல்லுகிறாள்? வாசிங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். இவர் அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் என்று நான் இத்தனை நாள் இவரை செக்அப் பண்ணி கண்டுபிடித்து விட்டேன். இவருடைய பார்வை, இவருடைய நடைகள், உடைகள், காரியங்கள் எல்லாமே தேவ மனிதர், பரிசுத்தவான். அப்படினால் இவரை நம்மோடு கூட தங்க வைக்க கூடாது. நாம் தங்குகிற, நாம் அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கிற படுக்கையில் அவரை படுக்க வைக்க கூடாது, உட்கார வைக்க கூடாது. அவருக்கு தனி ஆசனம், தனி படுக்கை, தனி மேஜை, தனி எல்லாம் ரூம்பு எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுக்கணும் என்று யார் கேட்டால் சூரவியால் இந்த எலிசா யார், எலிசாவுடைய தன்மை என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்று கண்டபோது இப்படி புருஷனிடத்தில் சொன்னார். வாசிங்க. நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கு தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டில் தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். இப்போ இந்த சரித்திரத்தை நீங்க தொடர்ந்து கீழே படிச்சிருப்பீங்கன்னா
அதாவது அவர் வழக்கம் போல வருவார். அங்கே அந்த மேலே தனியாக ஒரு ரூம்பு, அதில் போய் அவர் தியானம் பண்ணுவார், ரெஸ்ட் எடுப்பார், சாப்பிடுவார், போவார். ஒரு நாள் அவர் படுத்திருக்கும் போது அவருக்குரிய ஒரு எண்ணம் வந்தது. அதாவது இவள் நமக்கு இவ்வளவு உபகாரம் செய்கிறாளே, இவளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு ராஜாக்களத்தெல்லாம் பழக்கம், பெரிய பெரிய அதிகாரம் உள்ளவர்களெல்லாம் பழக்கம் உண்டு. அப்படினால அவளை கூப்பிடு என்று சொன்னார். அவள் கூப்பிட்டு வாசலில் நிற்கிறாள். இன்னொரு கப்படிங்க அந்த 2 4 அதிகாரத்திலிருந்து 4 அதிகாரம் 1 அதை நீங்கள் படிங்க. இப்போ அந்த நமக்கு தெரியும். தேவனுக்கு மகிமை. அவள் வாசலில் நின்றாள். அப்பொழுது எலிசா அந்த சூனமியாளை பார்த்தல்ல, யாரை பார்த்து பேசினார்? கேயாசியை பார்த்து பேசினார். அதுதாங்க இருக்குது. அந்த அம்மா பார்த்தோம் அப்படியே பேசல, அவர் அங்கே பார்க்கல, கேயாசியை பார்த்து பேசுறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே. எனக்கும் அந்த போதனை, ஊழியர்களுக்கும் அந்த போதனை, சுவாசிகளுக்கும் அந்த போதனை. அவன் அந்த வாசல்ல நின்றால் அப்பொழுது எலிசா கேயாசியை பார்த்து, ஏன் அம்மாட்ட உனக்கு என்ன குறை கேட்கல. அவ்வளவு ஒரு பரிசுத்தமான மனிதன், அவ்வளவு ஒரு தூய்மையான மனிதன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்று கேட்கிற சாட்சிகள் என்ன? கேட்கிற சாட்சிகள் என்ன? யாரை நம்புவது? யார் சொல்வதை நம்புவது? நீங்கள் சொல்லுகிற உபதேசம் சரிதான், அது யாரை நம்பி சொல்லுவது? சொல்ல முடியுமா? நம்பிக்கைக்குரியவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்கிறாங்க. எங்ககிட்ட எத்தனை பேர் இன்றைக்கும் கேட்கிறாங்க. உபதேசம் சரிதான், சத்தியம் சரிதான், ஆனால் அப்படி ஐக்கியம் எங்கே? எங்கே? கொஞ்ச நாள் அப்படி போகிறது, அப்புறம் பாதை வேறு பாதை வழியாக போகிவிடுகிறது. ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிவு பெறுகின்றது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருச்சபையுடைய பிள்ளைகளே, பெரியவர்களும் சிறியவர்களும் பெண்களும் ஆண்களும் கவனியுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த சம்பவம் நான் படிக்கும்போது திரும்ப திரும்ப படித்திருக்கிறேன். அப்பொழுது கேயாசி, அவளுக்கு என்ன குறை உண்டு என்று கேள். வாசலில் தான் பக்கம் தான் நிற்கிறா, அவளை கூப்பிட்டு கேட்கலாமே, கேட்கல. சுத்தம், பரிசுத்தம், மகாபரிசுத்தம் என்று வேதம் 3 வகை பரிசுத்தத்தை சொல்லுகின்றது. எருசலேம் தேவாலயம் பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 3 வகை குறிப்பிடுகின்றது. இவைகளெல்லாம் நாம் பார்க்கின்றோம். நாம் இப்போ மறுபடியும் பிறந்திருக்கிறோம், அவ்வளவுதான். இன்னும் ஏற வேண்டிய படிகள் நிறைய இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் என்று சபை எழுப்பியிருக்கிற நோக்கம் எதுவென்றால் உலகிற்கு தேவனை காண்பிக்கணும். தேவன் என்றால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் விவரிக்க வேண்டும். அந்தியோகியா பட்டணத்தில் இயேசுவின் சீடர்கள் 12 பேர் வாழ்ந்தார்கள். கவனமாக கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. தேவனுக்கு மகிமை. 12 அப்போஸ்தலர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் அந்த அந்தியோகியாவில் இருந்தார்கள். அவர்கள் தினமும் போகிற வருகிறதெல்லாம் அந்த அந்தியோகியா பட்டணத்தார் பார்த்தார்கள், பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் சொன்னார்கள், இவர்களை இத்தனை நாள் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம், இவர்களில் என்ன காணுகிறோம்? கிறிஸ்துவை காண்கிறோம். அப்படினால் அவர்களுக்கு பேர் என்ன? கிறிஸ்துவ அவர்கள், கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்று முதல் பேர் வந்தது அங்கேதான். கிறிஸ்துவ அவர்கள், அவர்களிலே கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவர்களுடைய சகல அம்சங்களும் கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிறது. அப்படினால் கிறிஸ்து அவர்கள், அவர் கிறிஸ்தவர், அவர்கள் கிறிஸ்தவர்கள். அவர்களை நாங்கள் கிறிஸ்துவை காணுகின்றோம். தேவனுக்கு மகிமை. ஆர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை பார்த்து தேவன், நம்மை பார்த்து ஜனங்கள்
ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க? நம்மளை காரி துப்பிட்டு போறாங்களா? என்ன செய்கிறாங்க? கவனிப்போம். நம்மளை தூசிக்க தான் செய்வான். ஆனால் நாம் சரியாக கர்த்தருடைய வழியை பின்பற்றுவோமானால் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறவனும் கையை பின்னாலே வைத்துக் கொள்வான், உட்கார்ந்திருக்கிறவனும் எழும்பி நின்று கொள்வான். அவன் அறியாமலே அது அப்படி நடக்கும். ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகளை வெளிப்படையாக நம்மை தூசித்தாலும் உள்ளத்தில் அவர்களுக்கு அச்சம், அந்த பயம், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் மெய்யான ஜீவன் உள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ளவர், வல்லமை உள்ளவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். எப்படி இருக்கீங்க? வெளிச்சம். உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி. உங்கள் நல்ல கிரியைகளை காணும் போது என்ன செய்வாங்களா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. நீங்கள் எனக்கு சாட்சிகள், நான் தேவன் என்பதற்கு சாட்சிகள், நான் பரிசுத்தமுள்ள தேவன் குற்றமற்ற என்பதற்கு நீங்கள் சாட்சிகள். உங்களை இந்த உலகத்தில், இந்த இருண்ட உலகத்தில் பாதை தெரியாமல் தடமாடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு வெளிச்சம் காட்டும் வெளிச்சங்களாக வைத்திருக்கிறேன். ஆனால் சின்ன வயதில் பார்த்துருக்கிறோம், வள்ளியூருக்கும் எங்கள் ஊருக்கும் 2 கிலோமீட்டர் தூரம் ரோடு ஒன்றும் கிடையாது. வயல்வெளியில் சிறிய வரப்பில் தான் நடக்கணும். தடுமாடனா பொத்தன்று கீழே விழுந்து சகதிக்குள்ளே தான் விழணும். அப்படிப்பட்ட இது. அப்போ மெயின் ரோட்டை விட்டு இறங்கி 1 கிலோமீட்டர் அப்படிப்பட்ட பாதையில் வரணும். வரும்போது நம்ம இப்படி ஒரு அச்சம் உண்டாகும். இருட்டுக்குள்ள எப்படி போகிறோம், பாதை எப்படி தெரியும் என்ன ஒரு பயம். நான் எப்படி வீடு போய் சேர்கிறது? ஒரு டார்ச் அடித்துக்கொண்டு முன்னாலே போகிறார் என்றால் ஓடோடி அவர் பின்னாலே விடும். அந்த வெளிச்சத்தை தேடி அந்த வெளிச்சத்தில் நாம் போய் சேர்ந்துடலாம். நம்முடைய பாதையை நாம் அதில் அந்த வெளிச்சத்தில் கண்டுக்கலாம். அந்த அச்சம் மாறி பின்னாலே இந்த வெளிச்சத்தை பின்பற்றி அந்த மனிதனை அல்ல, அந்த வெளிச்சம் வைத்திருக்கிற மனிதனை, அந்த வெளிச்சத்தை தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் உங்களை வெளிச்சமாக வைத்திருக்க. வாழ்க்கையில் இருளுக்குள் நடக்கிறவருக்கு எப்படி பயம் உண்டோ அப்படியே இந்த வெளிச்சம் இல்லாத கிறிஸ்து அல்லாத வாழ்க்கை செய்கிறவர்கள் எத்தனையோ வகையில் பயந்து கொண்டிருக்கிற காலம். அவர்களுக்கெல்லாம் வெளிச்சமாயிருந்து அவர்களுக்கு மெய்யிறவினை காண்பிப்பது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வெளிச்சத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களை இருட்டாகிவிட்டால் எல்லோரும் சகதிக்குள்ள தான் விடுவார்கள். ஆனபடியினால் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்? நற்கிரியை ஆகிய வெளிச்சம். மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம், அந்த வெளிச்சம் நற்கிரியாகிய வெளிச்சம் அவர் முன்னால் பிரகாசிக்கட்டும். அப்பா பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். ஐயோ, நான் இருட்டுள்ள தடமாடி பயந்து கொண்டு அலைந்தேன் இருந்தேனே, இந்த மனிதன் வந்து இந்த வெளிச்சத்தை கொண்டு வந்து விட்டானே என்று சொல்லி அந்த மனிதனை கை எடுத்து கும்பிடுவார். வீட்டிலே சொல்லுவார்கள், இந்த மனிதன் இப்படி வெளிச்சம் கொண்டு வந்தால் டார்ச் அடித்து அந்த வெளிச்சத்தில் வந்துட்டேன், வீடு சேர்ந்துட்டேன், வழியில் எனக்கு பயமில்லாத ஒரு பயணம் இருந்தது, சொல்ல முடியாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்மை அப்படி வைத்திருக்கிறார். இந்த எலிசாவின் இடத்தில் இந்த நற்கிரியைகளை அந்த சூனமியால் கண்டாள். சூனமியால் என்னத்தை கண்டாள்? அவரில் இருந்த நற்கிரியை கண்டாள், அந்த வெளிச்சத்தை கண்டாள். அதான் சொன்னார், நம்ம வீட்டுக்கு வந்து போகிறவர் பழகுகிறவர் பரிசுத்தவான்.
ஒரு தேவனுடைய மனுஷன் மட்டும்தான் நினைத்தோம், ஒரு பிரசங்கியார் என்று தான் நினைத்தோம், ஒரு ஊழியக்காரன் என்று தான் கணித்தோம். ஆனால் இப்போ நெருங்கி பழகி பார்க்கும் போது என்ன காணுகிறோம்? பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தவான் என்று இல்லையா? இப்போ அவரை நான் பரிசுத்தவான் என்று காணுகிறேன். நம்முடைய பாத்திரத்தில் சாப்பாடு கொடுக்கக்கூடாது, நான் உட்கார்ல சேரில் அவரை உட்காரைக்க கூடாது. உட்காரைத்த ஒன்றுமில்லை, அந்த பரிசுத்தத்துக்கு அவன் கொடுக்கிற முக்கியத்துவத்தை தான் சொல்கிறேன். தேவனுக்கு மகிமை. அப்படி செய்யுங்கள் என்று சொல்லாமல், அதாவது அவ்வளவு ஒரு பயபக்தியை உண்டாக்குகிறது என்று நாம் காணுகின்றோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது கடைசி காலம். இது ஊழியக்காரனுக்கு மட்டுமல்ல, விசுவாசிகளாகிய நமக்கும். இந்த வெளிச்சத்தை எங்க வைக்க கூடாது? மரக்காலுக்குள்ள வைக்க கூடாது, மூடி கட்டளைக்கு கீழே வைக்க கூடாது, விளக்கு தண்டில் வைக்கணும். விளக்கு தண்டில் வைத்து வீட்டில் உள்ள யாவரும் அந்த வெளிச்சத்தை காணும்படியாக அந்த வெளிச்சம் இருக்கணும். நம்முடைய நற்கிரியை மனம் திரும்பிட்டு ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்வது மட்டுமல்ல, தேவனுக்கு மகிமை. நான் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று டயரில் எழுதுகிறது மட்டுமல்ல, அந்த எழுத்து பைபிளுக்கு ஒவ்வாது. இந்த நாள் இத்தனை மணிக்கு இப்படி சொப்பனம் கண்டு ரட்சிக்கப்பட்டேன் கிடையாது. அதுக்கு பைபிள ரட்சிப்புக்கு என்ன என்று அருமையான சத்தியங்கள் எழுதி தரப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை கை கொள்வதனால் தான் ஒரு மனிதனுக்கு இந்த நிலை கிடைக்கும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நாம் சோதனை பிள்ளைகளே, நம்மையும் சொல்லணும். அப்படி இல்லை என்றால் அந்த பெண் என்ன சொல்லியிருக்கோம்? இவர் நம்முடைய வீட்டுக்கு இனிமேல் வரக்கூடாது. இவரை நான் தேவனுடைய மனுஷன் என்று அறிந்தேன் இல்லை. அவருடைய காரியங்கள் எல்லாம், அதாவது மனிதர்களுக்கு ஒரு சைக்காலஜி உண்டு இல்லை, பரிசுத்தாய் பெற்றவர்களுக்கு அதை விட கூடுதல் உண்டு. தேவனுக்கு மகிமை. அதாவது ஒரு மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் பார்வையில் பார்த்த உடனே தெரியும், ஓஹோ சரியில்லாத ஆள் என்று கண்டுபிடிப்பார்கள். இந்த நாளில் நம்மை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பத்தை நம்பி எல்லாவற்றையும் ஒப்படைக்க வேண்டும் என்றால் ஒரு நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை வேண்டும். அந்த சாதனமா, அந்த தேவ மனிதர்களா, அங்கே போகிற தேவ பிள்ளையா, அவளை நம்பலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன இருக்கணும்? வெளிச்சம் பிரகாசிக்கணும். வெளிச்சம் இருக்கணும். அது என்ன வெளிச்சம்? நல்ல கிரியை, நற்கிரியை, நற்கிரியாகிய வெளிச்சம். டார்ச் லைட்டை கையில் வச்சுட்டு போற அந்த வெளிச்சத்தை நான் சொல்லல. நல்ல கிரியை ஆகிய வெளிச்சம் நம்ம இருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் 2 வாரத்தோட பல நாளைக்கு தாண்டி வந்து விட்டோம். முடிய போகுது. இந்த வருடம் எப்படி போச்சுன்னு சொல்ல முடியல, அவ்வளோ பயங்கரமாக போயிட்டு வந்திருக்கிறோம். இதில் நம்மில் உண்டாயிருக்கிற மாற்றங்கள் என்ன? கெட்ட கிரியைகள் இன்னும் இருக்கிறதா கண்டுபிடிக்கணும், நீக்கணும். இது இருக்கிறது வரைக்கும் ஒருவர் நம்மை பின்பற்ற மாட்டார்கள். வெளிச்சம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான், அதாவது மனிதர்கள் வெளிச்சத்தை கண்டு வெளிச்சத்தை பின்பற்றுவார்கள். அந்த கிரியை நம்ம வரணுமே. இன்னும் நாம் அந்த பழைய சுபாவத்தையே வைத்துக் கொண்டிருப்போமானால், இந்த 1 வருஷத்துக்குள்ள நமது மூலம் யாராவது வந்திருக்காங்களா ஆலயத்துக்கு? இந்த வருஷத்துல நமது மூலம் யாருக்காவது இடர்கள் உண்டாயிருக்கிறதா கவனிப்போம். தேவனுக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை. நம்முடைய வீட்டுக்கு வந்து போகிற தேவனுடைய மனிதன் பரிசுத்தவான். அப்படி நம்ம ஒவ்வொரு சாட்சி பெறுவோம். இவர்கள் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை இவர்களில் நான் காணுகின்றேன். இவர்கள் போகிற ஐக்கியத்தில் இருக்கிறவர்கள் தூய நிலை அடைகிறார்கள் என்று நான் காணுகிறேன் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்
என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya. நான் வெளியே போயிட்டேன். இப்படி அருமையான சகோதரனுக்கு திடீரென்று ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்ல அவர் என்ன உணர்ந்தார் தெரியுமா? ஐயா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினார்கள். அந்த பிரசங்கத்தை நான் கேட்டேன். அந்த குற்றம் இப்பொழுது எனக்கு உணர்த்தப்படுது. ஓப்பனாக சொல்லாவிட்டாலும் இந்த ஆக்சிடென்டில் நான் உணர்கிறது என்ன, அன்று சில காரியங்கள் பிரசங்கத்தில் சொன்னார்கள். அந்த காரியம் நான் இதுவரைக்கும் அறிக்கை செய்யாமலே வைத்துக் கொண்டேன். ஒருவேளை அதுவாக இருக்குமோ, இந்த காரியம் ஒருவேளை அதுவாக இருக்குமோ என்று காத்திருந்தார்கள். நான் வெளியே போயிட்டேன். அந்த பிறகுதான் இப்போ அதை அறிக்கை நொறுங்கிய உள்ளத்தோடு மனஸ்தாபத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்திற்கு இதுதான் சரியான ஒரு தெய்வீகம், சரியான ஒரு தெய்வீகம். என்றைக்கு ஒரு நாள் பண்ண பிரசங்கம், நாம் கேட்கிற பிரசங்கத்தை வீட்டுக்கு போறதுக்குள்ளே மறந்துடுறோமே இல்லையா? குறிப்பிடுத்து விட்டு இங்கேயே வைத்து விட்டு போய் விடுகிறோமே, எப்படி ஞாபகம் இருக்கும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை சரி பண்ண வேண்டும். நாட்களை கடத்த வேண்டாம். புதிய வருடத்தை சந்திக்க போகின்றோம். வேதம் என்ன சொல்லுகிறது? ஐயா இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும் பார்ப்போம் ஐயா. அது இந்த வருஷத்தை குறித்ததாக இருக்கலாமே, யோசிக்கணும். இந்த வருஷத்தை குறித்ததாக இருக்கலாமே. அப்ப நாம் நம்மை வேகம் சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாவதா. அப்படி அறிக்கை செய்கிற பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களும் நம்ம மத்தியில் உண்டு. எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், யாரோ ஒரு சிலர் எப்படி இருக்கலாம். ஆனால் நமது மத்தியில் இந்த தூய நிலையை, அது மேன்மையை உணர்கிற அடைய வேண்டும் என்ற எண்ணமுடைய அநேகர் நம்ம மத்தியில் உண்டு. அப்படி ஆகிக்கொண்டே இருக்கிறார்கள். சபை கிடைக்கும் போதெல்லாம் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அடைந்த ஆயிற்று முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று நானும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. எந்த நிலையிலேயாவது நம்முடைய குற்றம் வெளிப்பட்டு விட்டதான் உடனே சரி பண்ண வேண்டும். யார் மூலமாக நம்முடைய குற்றம் வெளிப்பட்டு விட்டதோ அவர்களை பிடித்தவுடைய கையை ஒரு 10 இடம் புத்தகம் கூட கொடுத்துடலாம், பிரச்சனை இல்லை. உன் மூலமாக, உங்கள் மூலமாக என்னுடைய குற்றம் வெளிப்பட்டு விட்டதே என்று சொல்லுது. அது எப்படி சொல்லுவது? அது எப்படி சொல்லுவது? என்னத்தான் சொல்லியிருக்காங்க. அப்படி என்றால் நாம் என்றும் அப்படித்தான் இருப்போம். ஆனபடியினால் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வீட்டுக்கு போகிறோம் என்றால், ஒரு பழகிறோம் என்றால், புருஷனும் சந்தோஷப்படணும், அதை கண்டு மனைவியும் சந்தோஷப்படணும். இன்னாரோடு என்னுடைய மனைவி ஐக்கியமாக இருக்கிறார்களா, இன்னொரு புருஷன் ஐக்கியமாக இருக்கிறார்களா, சந்தோஷம். நல்ல ஆலோசனை, அவர் வந்து நல்ல ஆலோசனை சொல்லிவிட்டு தான் போவார்கள். என்னுடைய கணவனில் என்னுடைய மனைவியில் இருக்கிற குற்றத்தை அவர்கள் சுட்டி காட்டியிருப்பார்கள். அவர்கள் நல்லவர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள் என்ற பெயரை நாம் எடுக்க வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாங்களே, அடுத்து என்ன நடக்க போகுது தெரியலையே என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடாது என்பதை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். தேவனுக்கு மகிமை மகிமை உண்டாவதாக. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முந்தைய சாட்சி பெற்றான். அவர் சொல்லல, சாட்சி மற்றவர்கள் மூலம் பெற்றார். தேவன் மூலமாக அவர் சாட்சி பெற்றார் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இறந்த பிறகு எத்தனை பேர் சாட்சி சொல்றாங்க பாருங்க. அவங்கள பற்றி இப்போ பேர் தொலைஞ்சிக்கிட்டே வருது. என்ன அவர் பரிசுத்தவான், அவர் ஒரு தியாகி என்று சொல்லும் சாட்சியுடையவர்கள் அல்லவா. அதே போல நான் உயிரோடு இருக்கும் போது மட்டுமல்ல, சென்ற பிறகும் சாட்சி பெறணும். சாட்சி தொலைவிடும்.
அந்த சாட்சியை நாம் பெற வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கிறது. எலிசாவை குறித்து சுனமியால் இவர் பரிசுத்தவான் என்று சொன்னால், எலிசா ஒரு நாள் மரணம் அடைந்தார். அவர் ஒரு குகையிலே அடக்கம் பண்ணி இருந்தது, கல்லறை. தேவனுக்கு மகிமை. அந்த கல்லறையிலே எலிசாவை வைத்திருந்தது. ஒரு மரித்து போன பாடியை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வருகிறார்கள். தேசத்திலிருந்து ஒரு தண்டு படையெடுத்து வருகிறது. அதை கண்டு பயந்து இந்த பாடியை அந்த கல்லறைக்குள்ளே வீசி அறிந்தார். இருந்துட்டு ஓடிட்டார். அந்த மரித்து போன பாடி எலிசாவுடைய எலும்பில் போய் விழுந்துச்சு. எலிசாவுடைய எலும்பில் விழுந்தோடனே என்ன ஆயிற்று? அந்த பாடி உயிரோடு எழும்பிட்டு. செத்து போன பாடி, அதாவது எலும்பும் தோலுமாயான அந்த பாடியில பரிசுத்தம் இருந்தது. பரிசுத்தம் இருந்தது. செத்து போன பாடி அதுல போய் பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு? பாடி எழும்பி நின்றது, ஊருக்கு வந்துச்சு. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்தில் பெறுகிற சாட்சித்தான் ஒரு நாள் நம்மை இயேசு வரும்போது உயிரோடு எழுப்பி ஆகாயத்தில் கொண்டு போக போகிறார். மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் ஆகிய ஆகாயத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்போ மரித்த பிறகு இங்கே பாதம் நம்முடைய எலும்பில் இருந்தா அது போகாது. நாம் இங்கே இந்த உலகத்தில் இருக்கும் போது நம்முடைய எலும்பில், இந்த பாடியில் பரிசுத்தம் இருக்குமானால் அத்தியாயத்தில் எக்கால சத்தம் கேட்ட உடனே எழும்பி அங்கே பறந்து போயிடும். இன்று நான் கவனிக்கிற காரியம் என்ன? சாட்சி பெறணும். என்ன சாட்சி? பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி என்று சாட்சி பெறணும். வேற ஒன்றும் இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை நாம் ஒருவர். எலிசா மரணமடைந்தான், அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியன் தண்டுகள் தேசத்தில் வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷரின் பிரேதம் அதில் விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். தேவனுக்கு மகிமை. பரிசுத்தம் எங்க இருந்து? எலும்புல. தற்செயலாக ஒரு மரித்து போன பாடி வீசி குகைக்குள்ள இருந்தாங்க. அது எலிசாவினுடைய பாடி வைக்கப்பட்ட குகையா இருந்திருக்கு. அந்த எலிசாவினுடைய பாடியில போய் அந்த எலும்பில் அது விழுந்த உடனே அந்த பரிசுத்தம் இங்கே பாஸ் ஆயிடுச்சு. செத்து போன மனிதனை உயிரோடு எழுப்பிட்டு அடக்கம் வந்தவர்கள் வீசி எழுந்துட்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. இந்த பரிசுத்தம் பின்னால போயிருப்பான் இல்லையா? இப்படித்தானே நாம் எடுக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்று வேண்டியது அது. எது பரிசுத்தம் எது பரிசுத்தம் அல்ல என்று வேதத்தில் எழுதி தரப்பட்டிருக்கிறது. அவைகளை தேவாவியின் உதவியோடு நாம் அறிகிறோம். திருச்சபை அதைத்தான் போதித்துக் கொண்டு வருகின்றது. பாவமல்லாது பாவம் என்றும் பாவத்தை பாவம் அல்ல என்றும் அது சொல்கிற கூட்டங்கள் உலகத்தில் பெருகி இருக்கிறது. வேதத்துக்கு அவைகளை கொண்டு வரும்போது அது ஒத்து இல்லை என்று நாம் காணுகின்றோம். ஆனபடியினால் இன்று நாம் கவனிக்கிற காரியம், நம்மை காண்கின்றவர்கள் வேலை பார்க்கிற இடத்திலேயோ, படிக்கிற இடத்திலேயோ, பிரயாணம் பண்ணுகிற இடத்திலேயோ, எங்கேயோ எங்கேனாலும் மற்றவர்கள் என்ன சொல்லணும்? இவர்கள் நம்மை போல் அல்ல, வித்தியாசமானவர்கள் சொல். மதுரை ஜில்லாவில் நாங்கள் இப்போது ஜாஸ்தி விசிட் போல அடிக்கடி போவோம். அப்போ அங்கே ஈவினிங் ஆகினா கூட்டம் பயங்கரமாக இருக்கும். பஸ்ஸில் கூட்டம் நிறைய இருக்கு. அப்போ நாம் பஸ்ஸில் ஏறின உடனே வயதான பெரியவர்கள் கூட உடனே எழுப்பி சாமி சாமி இதில் உட்காருங்க சாமி. நாம் சின்ன பையனாக இருப்போம், அவங்க வயசானவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பண்பாடுடையவர்கள் இருக்கிறார்கள். செய்ய
ஒரு கர்ப்பஸ்திரியை காணும்போது, ஒரு பலகீனர்களை காணும்போது ஸ்டாண்டில் நினைக்காங்களா, சிஸ்டர் உட்காருங்க சொல்லுவார்கள். போய் எப்படி ஒரு சகோதரியை பார்த்தேன், யார் சொல்லுவா, எனக்கு எழும்பி இடம் கொடுத்து உட்கார வச்சாங்க. நற்கிரியாகி வெளிச்சம். வெளிச்சம் நம்மிலிருந்து பிரகாசித்தால் அவர்கள் யாரை மகிமைப்படுத்துவார்கள்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். நாம பேரும் அவங்க மகிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆராதிக்கிற கடவுள் உண்மையானவர், பரிசுத்தமானவர், இரக்கம் உள்ளவர் என்று சொல்ல முடியும் என்று நாம் காணுகிறோம். அதை நான் அடிக்கடி சொல்லிவிட்டேன்னு. பாஸ்டர் இருக்கும்போது ஒரு நாள் தனியாக ஊழித்து போயிட்டு வந்திருக்காங்க. நாங்கள் தனியாக போகிறது ஜாஸ்தியோடு சேர்ந்தே தான் ஊழித்து போவோம். அன்றைக்கு போய்விட்டு வந்து நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நிற்கும்போது வட இந்தியாக்காரங்க நிறைய மூட்டையை முடித்து கொண்டு போட்டுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. வேறு மதத்தில் உள்ளவங்க தான் அவங்க. சாமி கும்பிட போகிறதுக்கு, நாங்குநேரிக்கு போகிறதுக்கு அங்கேயே வந்து இறங்கியிருக்காங்க. ஒரு பஸ்ஸை யாருமே ஏற்றல. ஏன்னா இவங்க வச்சிருக்கிற மூட்டை முடிச்சு பார்த்த உடனே பஸ்ஸை அடிச்சுட்டு தவிக்கிறாங்க. பாசையும் வேற. அந்த நேரத்தில் பாஸ்டர் அவங்ககிட்ட இந்தியில் பேசுகிறேன். பேசி எங்கே போகணும் பிடிச்சிக்கிட்டாங்க. அவ்வளோ பேரும் சுற்றி வளைஞ்சிக்கிட்டாங்க. உங்களை நாங்கள் விடமாட்டோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க, நாங்கள் இப்படி போகணும். பண்ணால் பஸ்ஸில் ஏற்ற மாட்டேன்னு. அப்போ ஒரு டிராக்டர் பேசி இவங்களை கொண்டு வள்ளியூரில் கொண்டு சேர்த்துருங்க, வள்ளியூரில் தனியார் பஸ் உண்டு, அதுக்கு அங்கே ஏற்றி விட்டுறலான்னு சொல்லி கேட்டு சரின்ட்டாங்க. அவங்களெல்லாம் அந்த டிராக்டரில் ஏற்றி மூட்டை முடிச்சலாம் அள்ளி பூட்டி ஏற்றி எல்லோரும் ஏற்றி விட்டு இவங்க டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. வள்ளியூரில் கொண்டு இறக்கி தனியார் பஸ்ஸு காலியாக நின்று இதெல்லாம் ஏற்றி விட்டு நாங்குநீரில் கொண்டு இறக்கி விட்டுருங்க வழி அனுப்புகிறேன். இல்லை நீங்கள் நடந்து போக ஊர் இது, உங்களை டாக்ஸியில் தான் இருக்கும். இல்லை நான் டாக்ஸியில் போக மாட்டேன், பக்கத்து ஊர் நான் போயிடுவேன், நான் இயேசு சுவாமியுடைய சிஷியர் சீசர் என்று சொன்ன உடனே ஒருவர் சொல்லியிருக்கிறார்கள், இயேசு மசீனுடைய சீசர் என்று சொல்லுகிறார். நம்மவர்கள் என்றால் இப்படி செய்வார்களா? இன்னொரு இடத்திற்கு பாச தெரியாத இடத்துக்கு வந்து நமக்கு உதவி செய்து இந்த டிராக்டரில் அவரை ஏறி வந்து நம்மளை ஏற்றி விட்டார். இயேசு கிறிஸ்துவனுடைய, இயேசு மசீனுடைய சீசன். எல்லாரும் வந்து வழங்கு, எல்லாரும் கையெழுத்து கும்பிட்டாங்க. யாருக்கு மகிமை? இயேசுவுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் மதமோ பாசையோ தேசமோ குறுக்கிடுகிறது இல்லை. மனிதன் தவிக்கிறான் என்று அவருக்கு நான் உதவி செய்யும் போது நாம் ஆராதிக்கிற கடவுள் அங்கே மகிமைப்படுகிறார். அவன் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கிறான், இயேசுவின் சீசன், இயேசுவின் சீசன், இயேசுவின் சீசர்களுக்கு இந்த சுபாவம் இருக்கிறது என்று. கடவுளை கும்பிடாமல் இருப்பானா? போன பிறகு கும்பிடுவான் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது, அது அந்த சமாரியானை போல நீங்களும் இருங்க. சமாரியனை போல இருங்க, அந்த ஆசாரியனை போல, லேவியரை போல அல்ல. குத்துவீராய் கிடக்கிறவனை பார்த்து விட்டு எல்லாம் போய்விட்டார்கள் ஒதுங்கி. சமாரியன் வந்து இறக்கப்பட்டான். அவனுக்கு இது சம்பந்தமே கிடையாது, அந்நியன். காய்த்தைகளை துடைத்து சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரக்காரனிடத்தில் கொண்டு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து முதல்ல பஸ் எய்டு பண்ணினான். அவன் கொண்டு சேர்த்து காசு கொடுத்தான். அவனை பார்த்துக்கொள்ளான். திரும்பி வேலையை முடிச்சுட்டு வரும்போது இன்னும் சிலவனை தர்றேன், நீங்களும் அப்படி இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது. அதோ ஒரு மனிதர் வந்தாரு. அவர் தேவனுடைய மனிதன் மட்டுமல்ல, பரிசுத்தவான் என்று காணுகின்றேன். உங்கள் என்னையும் பார்த்து சொல்லணும், நம்மளை நம்பணும். நாம் சொல்கிற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணுமானால் நம்மை முதலாதவர்கள் நம்பணும். நம்பினால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லிக் கொண்டு போனால் அது போய்கொண்டே இருக்கும். ஆனபடினால்
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் தோல்விகள் உண்டு, வெற்றி உண்டு, குறை உண்டு, நிறைவு உண்டு, எல்லாம் உண்டு. இதன் மத்தியிலே நம்முடைய சாட்சியை காத்துக்கணும். சாட்சியை காத்துக்கணும். எங்கள் ஊரில் சின்ன ஒரு கிராமம். நானும் ஒரு பெரிய பட்டதாரி குடும்பத்தில் உள்ள பையனும் அல்ல, நானும் ரொம்ப பெரிய பட்டதாரியும் அல்ல, தேவனுக்கு மகிமை. ஆனால் ஒரு ஸ்லோகம் அடிக்கடி சொல்லுவார்கள் பெரியவர்கள். வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா வார்த்தைகளை கடத்தி பெரியவர்களை மதியாமல் பேசுறது, புருஷனை மதியாமல் பேசுறது, மனைவியை கொடூரமாக பேசுகிறது, இதெல்லாம் இருக்குது அல்லவா. இதை வைத்துவிட்டு சொல்வார்கள், தம்பி எம்மா சோறு விழுந்தா எடுத்துடலாம், சொல் விழுந்தா எடுக்க முடியாது, எடுக்கவே முடியாது. சோறு விழுந்தா எடுத்துடலாம், ஆனால் சொல் விழுந்தால் அது பலிக்கும். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாவற்றிலும் கவனமாக நடந்து வேண்டும். இங்கே யோபை பாருங்கள், நான் 2 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16 யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வாக்கியத்தை வாசிங்க பாப்பா. இப்போதும் இதோ என் சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. எங்க இருக்கு? பரலோகத்தில். என்ன? என்னுடைய சாட்சி பரலோகத்தில் இருக்கிறது. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் சொல்லுங்க. எனக்கு சாட்சி பகருகிறவர் உன்னதங்களில் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அருமையானவர்களே, நாம் நினைக்கிறோம் நம்முடைய பரிசுத்தவான்லாம் போயிட்டாங்கன்னு அவங்க இங்கே பார்க்குறாங்க, ஆவியில் பார்க்குறாங்க. கடந்து போன பரிசுத்தவான்கள், தேவ தூதர்கள், அங்கே இருக்கிற தெய்வீகம் எல்லாம், தேவன் எல்லாம் இங்கே பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு தான் கணக்கு தெரியாது, அவங்க ஆவியாக இருக்கிறாங்க. என்னெல்லாம் பாஸ்டர்லாம் சில நாள் தான் பார்க்காம இருக்கிறேன், சில நாள் அடிக்கடி பார்க்குறேன். எங்களுடைய ஊழியத்துக்கு நாங்கள் எப்போதும் ஊழியத்துக்கு போகிற மாதிரி போகிறத பார்க்குறேன். இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. அப்படினால் இங்கே நாம் எப்படி நடக்கிறோமோ அந்த சாட்சி அங்கே பரலோகத்தில் விளங்குகிறது. என்னுடைய மகள் இப்படிப்பட்டவர்கள் என்ற சாட்சி அங்கே உண்டு இருக்கு. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் அங்கே இருக்கிறார், சாட்சி கொடுக்கிறவர் அங்கே இருக்கிறார். தானியேலை குறித்து ஒரு சாட்சி கொடுத்தார் பாருங்க. என்ன சாட்சி கொடுத்தார்? தானியேலே வாசிங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசித்து பாருங்க பாப்பா. மிகவும் பிரியமானவன், மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொண்ட தொலைகிற போதே கட்டளை வெளிப்பட்டது. முழுவதும் ஜெபம் பண்ணின போது மட்டுமல்ல, நீ கதறி கூப்பிடுகிற போது மட்டுமல்ல, நீ ஜெபம் பண்ணணும்னு நினைச்ச உடனே ஒரு காரியத்துக்காக பாரப்பட்டு, ஒரு காரியத்துக்காக தேவைக்குரிய காரியத்துக்காக நீ ஜெபம் பண்ண வேண்டும் என்று எண்ணின போதே கட்டளை வெளிப்பட்டது. கட்டளை வந்தாச்சு. தூதனை அனுப்பி என் மகனுக்கு சொல்லுங்கள். அவர் எப்படிப்பட்டவர்? பிரியமானவன். பிரியமானவனா? மிகவும் பிரியமானவன். அதில் இன்னொரு வார்த்தை, என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கிறவர் அங்கே இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை என்னை குறித்து சாட்சி கொடுக்கணும். நம்முடைய வீட்டில், குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், பயணங்களில், படிக்கிற இடங்களில் எப்படி இருக்கிறோம்? சாட்சி என்ன? சாட்சி மேலே மேலே உண்டாகிறது நம்மை பற்றி யோசித்து பாருங்க. வேலை பார்க்கிற இடங்களில் எப்படி இருக்கிறோம்? என்ன சொல்லப்படுகிறது? யோசித்து பார்ப்போம். எல்லாவற்றிலும் சாட்சியாயிருப்போம். என்று சாட்சியுடையவர்கள் தேவை. அப்படினால் திருச்சபை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். புதிய எருசலேமா, போய் சொல்ல மாட்டார்கள். புதிய எருசலேமா, அவர்கள் இப்படி நடக்க மாட்டார்கள், அவர்களை மாற்ற முடியாது என்று சொல்லும் சாட்சி என்று தேவை. அப்படியே தேவனுடைய பரிசுத்தவான்களில் அநேகர் அப்படி இருந்தார்கள். சாமுவேல் ஒரு பரிசுத்தவான், ஒரு தேவனுடைய மனிதன். ஆனபடினால எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் கேட்டார். சாமுவேலுக்கு வருத்தம் தான் செய்தார். ஆனால் சாமுவேல் தன்னுடைய வாயை திறந்து ஒன்று கேட்டார். அந்த ஒன்றை மட்டும் நான் இப்பொழுது சொல்லுகிறேன். தேவனுக்கு மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஊழியக்காரர்களோ நம்ம நடத்துகிறவர்களோ அவர்கள் இருக்கும்போது இவர் இப்படிப்பட்டவர் சரியில்லை, அதில் சரியில்லை, இதில் சரியில்லை
என்று சரியில்லாத காரியங்கள் உங்களிலே இருக்குமானால் அது என்னிடத்தில் நேரடியாக சொல்லுங்கள். நான் அதை சரி பண்ணி கொள்ளுவேன். அதை நான் திரும்ப செலுத்த வேண்டும் என்றாலும் செலுத்தி விடுவேன். என்னுடைய ஒரே நோக்கம் என்ன? குற்றமில்லாத வாழ்க்கை செய்யணும், சாட்சியுள்ள வாழ்க்கை பண்ண வேண்டும் என்பதான் என்னுடைய இது. சொல்லுங்கள் என்று சொன்னார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். சொல்லுங்க. நான் என்னை அபிஷேகித்து என்னை ஆளுகை செய்த என் தேவனுக்கு முன்பாக நான் சொல்லுகிறேன். என்னை குறித்து இப்போ சாட்சி சொல்லுங்க. நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையா இருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். ஒன்றும் இல்லை என்மேல் சொல்லாதீர்கள். அவருடைய நோக்கம் என்ன? சாட்சி வேண்டும், சாட்சியாக வாழ வேண்டும் என்பது. ஆனபடியால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது சுனேமியா எலிசாவை பற்றி கொடுத்த சாட்சி என்ன? இவர் தேவனுடைய மனிதனாக ஆலயத்துக்கு வந்து போனார், பிரசங்கம் பண்ணினார். ஆனால் இப்படி நம்முடைய வீட்டுக்கு ஒரு அடிக்கடி வந்து போன பிறகு நான் கண்ட காரியம், இவர் பரிசுத்தம் என்னது அம்மா சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து பிற சபையாரிடத்தில் பிறரிடத்தில் சொல்லணும். இன்ன சபைக்கு போகிறேன் அன்பான சகோதரி ஒன்று உண்டு, இன்ன சபைக்கு போகிறேன் அருமையான சகோதரன் ஒருவர் உண்டு, அந்த சபைக்கு போகிற சின்ன பிள்ளைகள் உண்டு, எல்லா சாட்சிகளாக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொள்வோம். மனதில் வைத்துக் கொள்வோம். எங்கேயானாலும் சரி நம்மை குறித்த சாட்சி அதுவாக இருக்க வேண்டும். கடைசி காலத்தில் எழும்ப போகிற கிரியைகளை குறித்து தீமோத்தேயுக்கு எழுதிவிட்டார், வாசிக்க வேண்டாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் படித்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது அந்த 3ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தில் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து பலனை மறுதலிக்கிறவர்கள் எழும்புவார்கள். இப்படிப்பட்ட விட்டு நீ விலகு. இதை நீ மனதில் வைத்துக்கிறீங்க. வேஷம் அல்ல, தேவபக்தியை வாழ்க்கையாக காட்டக்கூடியவர்கள் என்று தேவை. இது நான் மட்டுமல்ல, நீங்களும் நாம் எல்லோரும் சாட்சிகளாக இருந்து ஆண்டவர் சொல்லி போனபடி நான் தேவன் என்பது யூதர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார். தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொன்னார், என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமா? அன்று அதற்கு பிறகு இப்பொழுது என் மேலும் சொல்ல முடியாது. ஆனபடியா நம் அனைவரும் சாட்சிகளாக இருப்போம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248 தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895299462.